வாயத்துறங்க சிஎம் வாயத்துறங்க சிஎம் பேட்ஜ் குத்திட்டு வந்தியப்பா. எங்கப்பா ஓடுற? கேட்கல. எங்க ஓடுற? சத்தமா அப்படின்ற மாதிரி தான். என்ன முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா நான் எப்படி இருக்கும்? நீங்க ஏதாவது இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? கரெக்ட். ஜோ இங்க இருக்காரு, கார்த்தி இங்க இருக்கான், முடிஞ்சிருச்சுன்னு லிங்கேஷ் சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு போறேன். நீங்க ஐயா அடுத்து இன்னொன்னு இருக்குன்னு நான் இங்க போறதுக்குள்ள சொன்னீங்கன்னா எனக்கு காதுல விழுமா விழாதா? விழும். அவ்வளவு பெரிய சட்டமன்றத்துல எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு தானே இருக்காங்க. அப்ப பேசுறதுன்றது வெளியே கேட்க தானே செய்யும். அப்புறம் ராஜ்மோகன் அமைச்சர் எந்திரிச்சு பேசும்போது தான் நீங்க போதுதான் போயிட்டுறாரு. வீடியோவே இருக்கு. சபை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாருங்க. சபாநாயகர் சொன்னாரு, இந்த ஸ்கூல் பசங்க பெல் அடிச்சோடனே வீட்டுக்கு ஓடுவாங்கல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து இந்த கடைசி பீரியட் முடியும் போது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பெல் சவுண்ட் கேட்டோடனே அந்த பெஞ்ச்ல இருந்து தாவி ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் சட்டசபையில இருந்து ஏன் ஓடணும்? அப்படி ஒண்ணும் அவசியம் இல்லையே. போயிட்டு வர வேண்டியதானே. போனா நான் வரமாட்டேன்ல. அதுதான் ஏன் பீரியட் அதுதானே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்க. 2:45 ஆயிடுச்சு, பசிக்குது. நீங்க சொன்ன மாதிரி தான் பசி வந்திருக்கும். கரெக்டுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், சபாநாயகர்கிட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, ஏன் இப்ப மறுபடியும் அவர் பேச விடுறீங்க? இல்ல நாளைக்கு நீங்க அவருக்கு டைம் கொடுக்கலாம்னு கேட்டிருக்கலாம். சரி, சபாநாயகர் கொடுத்துட்டாரு. சரி, நீங்க அர்ஜென்ட்னா போயிருந்தீங்கன்னா கூட போயிட்டு வந்திருக்கலாமே. அவரு தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசினாரு. நமக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல ஆக போறது இல்லல்ல. சபையோட மாண்பை நாங்கெல்லாம் மீறவே மாட்டோம். என்ன சொல்றது? இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கேட்க முடியுமா? இதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் கண்ணு முன்னாடி இருக்கு, லைவ்லயே இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்ப நடுவுல வீடியோக்கள் வரும், அதையும் பாருங்க. அவருடைய மாண்பு என்னன்றதை நீங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொய் சொல்லிட்டாப்லையா? பொய் சொல்லல, அப்பட்டமா மறைக்கிறாரு. பொய்யெல்லாம் சொல்ல முடியாது.